கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 40வது வசனம். மேத்யூ 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, தேவாலயத்தை இடிச்சிருது 3 நாளைக்குள்ளே கட்டிடுறது. அன்பானுல இயேசு செஞ்சாரியா? இந்த உலகத்தையே இடித்து தும்சம் பண்ணி இந்த உலகத்தையே 3 நாளைக்குள்ளே கட்டுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 7 நாள் இந்த உலகத்தில் உண்டாக்கினார் படித்தோம். 7 நாள் ஆதியிலே வானதும் உண்டாக்கடுவது, பூமி வானத்தையும் பூமி உண்டாக்கினார். சந்திரன் உண்டாக, நீர் வெளிச்சம் உண்டாக கடுவது, பறவைகள் மச்சங்கள் உண்டாக கடுவது, புல் பூண்டுகள் உண்டாக கடவுது. இங்கே தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இது ஏதோ இயேசுவுக்கு சொன்னதாக நீங்கள் நினைத்து கொள்ளார்கள். நமக்கு சொல்லுகிறது போல இந்த வார்த்தை. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்தால் நீ தேவனுடைய குமாரன். அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆவியிலே நடத்தப்படுவது தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லப்படுது. இப்போ நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் சிலுவையில் இருந்து இறங்கி வர வேண்டும். சிலுவை என்றால் என்ன? சிலுவை அவமானத்தின் சிங்கம், பாவத்தின் பாவம், சாபம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த, முள்முடி, தரித்திரம், அவமானம், நிர்வாணம், பசி, பட்டினி, தாகம், அதான் சிலுவை. அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்தாரா இல்லையா? எத்தனை நாள் இறங்கி? 3 நாளில் இறங்கி வந்தார். எப்படி? அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியால் இறங்கி வந்தார். அப்போது நீயும் உன்னுடைய சிலுவை, பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிற நீ, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சிலுவை பாடுகள், ஆதாம் ஏவாள் வழியா சிலுவையில் இருக்கிறாயா? வியாதியில் இருக்கிறாயா? சாபத்தில் இருக்கிறாயா? மரணத்தில் இருக்கிறாயா? தரித்திரத்தில் இருக்கிறாயா? ஒட்டு மொத்தம்தான் சிலுவை. உன் சிலுவையை இயேசு ஏற்றுக்கிட்டு அங்கே இயேசுவை தூசிக்கிறாங்க. நீ தேவனுடைய குமாரனானால் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். இயேசுவை ரட்சிப்பார் பார்க்குறார். விண்ணப்பம் மண்ணுகிறன் உண்டோ என்று கண்டார், ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். கல்வாரி சிலுவையில் யாராவது நமக்காக விண்ணப்பம் பண்ணுவானா? 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தமே, எந்த சேஷனாவது இருப்பானான்னு பார்த்தா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. துண்டை காண துணியை கால். ஏசாயால் சொல்ல, அவருடைய நீதியை அவரை அவர் புழமே அவருக்கு ரட்சிப்பாய் மாறி, அவருடைய நீதியை அவரை ரட்சித்துன்னு சொல்லப்படுது. அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். உனக்காக யாரும் ரட்சிக்க முடியாது. மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உன் தாய் உன்னை ரட்சிக்க முடியாது, உன் தகப்பு உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னை நீ ரட்சிக்க முடியாது. அப்போ யார் தான் ரட்சிப்பா? இயேசு தான் ரட்சிப்பா. அப்போது சிலுவையில் உன் சாணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வைத்து கொண்டு அவரே 3ஆம் நாள் ரட்சித்து கொண்டார். 6 லிட்டர் ஜீவரத்தம் குத்தாக்கா ரட்சித்துக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். கொடுத்தாரா இல்லையா? ரட்சித்துக்கிட்டாரா இல்லையா? அவ்வளோ தாங்க விஷயம். போய் இப்போ அப்படியே கம்பசூத்திரன்னு பார்த்துக்கிறீங்க.
இன்னைக்கு என்ன விஷயம்னா முடியாது, ஆகாது, போக இதெல்லாம் பிசாசுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முடியுங்க. பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை, மரணத்தை எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியுங்க. அப்படி வாங்க, அப்படி அப்படி ரிலீஸ் ஆகுங்க மனதில். பிசாசு பையன் எப்படி கெடுத்து வச்சுக்கிறான் பாரு சபையை. அப்போது தேவி நீதிட்டு உடித்ததில் பிதா குமார் பசுத்தாவி கொடுங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாருங்க. ஏசு ரச்சித்துட்டாருங்க. பரிசுத்தாவி வந்து மரித்தோரை எழுப்பினுங்க. பரிசுத்தாவி சாவுக்கு சரி தேவதூதம் வந்து கல்லை போட்டனுங்க. ரெண்டும் நடந்ததா இல்லையா சிலுவையில்? அப்போது தேவடைய குமாரனாக இருந்தார். நீ ஏன் தேவடைய குமாரனால நீ ஏசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்று திருவந்தூர் பெற்று ஊழிக்காரன் பேர் வச்சுக்கிட்டு ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அரசியல்வாதிங்க மேலெல்லாம் ஒரே கடுப்பு கசப்பு, அவர் இப்படி பண்ணுறாரு, ஒரே பகையும் கசப்பாரு. நீ தேவடைய குமாரனே இல்லையே. அதனால தான் சிலுவையிலே இருக்குது. சபையாக சிலுவை. சபைகளில் வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், நிந்தைகள், அசுத்தாவிகள். 10 வருஷம் சபை ஆரம்பித்து 10 வருஷமாக 20 வருஷம் ஊழியம் செய்ய அசுத்தாவியாக இருக்குது. ஏன்னா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறலை. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. உலகத்தை அன்பு கூர்ந்தார். தேவநீதி கைவிட்ட பிதா கொடுத்தார். ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தார். இயேசு சரீரத்தை கொடுத்தார். இயேசு ரத்தத்தை கொடுத்தார். வாலிட்டே கொடுறாங்க, காரி துப்புறாங்க, சிலுவில் அறிகிறாங்க. தரித்திரமானார், வியாதியானார், சாபமானார். அப்போது தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறோட உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இயேசு எப்படி அவரையே ரட்சித்துக்கார்? அவர் ஜீவ ரத்தம் உலகத்தையே ரட்சிக்கும் போது அவர் ரட்சிக்குமா? ரட்சிக்காதா? அவர் ரட்சித்தார் 3ஆம் நாளில். முதல்ல அவர் தாங்க பாதாளத்திலிருந்து ரட்சிப்பு, மரணத்திலிருந்து ஏந்து வந்தார், தரித்திரத்திலிருந்து ஏந்து வந்தார், வானத்தில் சகல அதிகாரம். அப்போ என்னத்தையே பண்ணார்? சிலுவையில் போய் மாட்டிக்கிட்டு பாவத்தில், மரணத்தில், பாதாளத்தில் போய் மாட்டிக்கிறாரு. நீ கூட எங்கேயோ மாட்டிங்கிற, திரு மூச்சுங்கிற. இங்கேருந்து போகவே முடியாது. பிரம்மபுரத்துலேருந்து பிரம்மபுரம் பாதாளத்தில் போய் மாட்டிங்கிற. எங்கள் ஊர் சோழவரம் பாதாளம், தமிழ்நாட்டு பாதாளம், இந்திய தேச பாதாளம். ஏசு உலக பாதாளத்திலிருந்து பாதாளத்தில் எய்த்தின்படி எங்காவது விடுதலை ஆகிட்டு ஜீவ உலகத்தை கொடுத்தாருங்க. அவர் வாலின் நீ கொடுக்க மாட்டேன். அதனால் பாதாளம் பிச்சுங்குது. பிரம்மபுரம் சோழவரம் பாதாளம். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளுக்கு தான். உலகத்திலிருந்து பிசாசுன்னு அப்படியே பிச்சுக்கிறது. காரணம் பிசாசு வழியிலே போகிற நன்மை தேம கனியே பாவத்தை மறைத்து தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அவன் விடமாட்டான்றான். அவனை ஏசு விட்டுட்டான் பார். பாதாளம் கக்கிச்சான் அவரை. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி ஏற்றி ஜீவ விச்சத்து கனி பேசினார். அதனால தான் என் செய்தியை நீங்கள் கேட்கணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்து 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்கு உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போது தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். வந்தாரா இல்லையா? மத்தேயு, மார்க், லூக்காலே எல்லாரும் சிலுவையில் தாங்க இருந்தாங்க. 38 வியாதியத்தை, திமிர்வாதக்காரன், லேகியோன் பிசாசு, அதெல்லாம் ஒரு சிலுவைங்க. அவன் எப்படி ரட்சித்தார்? நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து 38 வியாதி சிலுவையிலேருந்து அவனை சுகமாக்கி எழுந்து நடக்க செய்தார். லேகியோன் பிசாசு, உடம்பெல்லாம் பிசாசு. சிலுவையில் லேகியோன் பிசாசு மாதிரி உச்சந்த உலகத்தில் எல்லா பிசாசுகளும் சூழ்ந்து கொண்டது. உலகத்தின் பாவத்தை சுமக்கிறாரு. அப்போது எல்லா பிசாசும் பிதாவே முடிக்கல ஆவித்து ஜீவனை விட்டார். ஜீவ விருட்சத்துக்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு மத்தியசம், ஆவியானவர் பிதா குமார் பசு தேவனுக்கு, அப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகு மத்தியசம். பிசாசு கக்கிட்டாங்க. சிலுவையிலேருந்து வந்துட்டாருக்கு வெளியே. ஜீவ ஐஸ்வர்யம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாக உங்கள்கிட்ட அன்பு கொடுத்தாருங்க. எதுக்கு அந்த இயேசு கொடுத்தாரு? ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, பேர் விசுவாசி, ஊழியக்காரரு எல்லாமே சரியில்லைப்பா. பொண்டாட்டியே சரியில்லை,
கணவன் மனைவி பிள்ளை யாருமே செய்யல, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிட்டு இருக்கும்போது நீ இன்னொருத்தன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு பேசி அசுத்தாவிலே இருக்கிற நீ சிலுவையிலேருந்து வரவே இல்லை. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானத்தை திருவந்து 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம், 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இயேசு 3 நாளுங்க பாவத்தை சாபத்தை மறந்து 3 நாள் விடுதலை ஆகிட்டாருங்க. அதாங்க சொல்லுது வசனம். மத்தேயு 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுக்கிறேன், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். தேவனுடைய குமாரன்னாக்கா காரி தப்புனா கூட ஜீவசர ஜீவரத்தம் கொடு, ஈட்டியால் கொடுத்தனாலும் ஜீவசர சிரசில் முள்முடி வச்சினாலும் ஜீவசர ஜீவரத்தம் கொடுக்கணும் அவனுக்கு. ரோமர்களுக்கு யூதர்களுக்கு ஆதாம் 2 முழு உலகத்து கொடுத்தா தான் நீ தேவனுடைய குமாரன். ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட பிசாசு குமாரன், பிசாசு பிச்சுக்குவான் ஒரு ஆள் மூலமாக. அதனால தான் இயேசு சிலுவையில் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து ஜீவசர ஜீவரத்தை இயேசு பரலோகத்தையே கொடுத்துட்டார் எல்லாருக்கும். பாதாளம் கக்கிச்சு, வேதாளம் கக்கிச்சு, தரித்திரம் கக்கிச்சு, பாவ சாபம் மரணம் எல்லாமே கட்சி எல்லாமே கக்கிட்டு பசுத்தாய்கள்லாம் வந்து தேவதூர்கள்லாம் வந்து கல்லை போட்டிட்டு பசுத்தாயத்தை சாவுக்கே சேர்த்து உயிர்த்தத்தை கொடுத்து வானத்தோட சகல அதிகம் கொடுத்து பரலோகம் பூலோகம் எல்லாத்தையும் வாங்கிட்டா இருப்பார் இயேசு சிலுவையில் ஜீவரத்தத்தை. அந்த ஜீவரத்தம் சிலுவையில் குத்துக்கிறார் உனக்கு. அப்போ ஜீவ சேர்த்து ஊர் செல்ல பொண்டாட்டி செல்ல புள்ள செல்லுன்னு இப்படி பேசிக்கிறீங்க நீங்கள். மாமியார் செல்ல அங்கே கசப்பு இங்கே கசப்புன்னு. அதனால் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரலாம். அடுத்த வருஷம் பாரு, மத்தேயு 27. மற்றவளை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானார், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம்னாங்க. சிலுவையில் என்னென்ன நடந்துக்கிட்டு பாருங்க. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால், கண்டிப்பாக சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடலாங்க. இஸ்ரவேலின் ராஜாவானா? ஆமாம், இஸ்ரவேலாக தேவனுடைய பிரபு, ரட்சிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே நீ பாகி, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவனான். இஸ்ரவேலன் பலி செலுத்துவான். ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உள்ள, அவன் தான் இஸ்ரவேலை. அது பழைய ஏற்பாட்டில் பைதட்ட ஆட்டு இயேசு அம்புக்குட்டி இயேசு ஜீவன் பருவ தேவனுக்கு தத்துவம். அதான் வந்து முழு உலகத்துக்கு அவன் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடுவான். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலை சகல காட்டிலும் ஆசிர்வதித்தார். கோலும் தடிமாக போன யாக்கோபு 2 பரிவாரங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமா மாற்றப்பட்டான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசிர்வதி 100வது வயசில் பிள்ளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். அப்போது இஸ்ரவேலாக இருக்கணும் நீ. யாக்கோபு இல்லை, இஸ்ரவேலாய் மாற்றப்படணும். இஸ்ரவேல்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். அப்போது சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடலாம். சிலுவைன்னா என்னென்ன பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும் சிலுவை தான். அது யாரெல்லாம் இருக்கட்டும், எல்லோரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாக கிருபை கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாங்க. சிலுவையிலேருந்து வந்துடலாங்க. உன் சிலுவை என்னங்க? உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா ராமு ராணி பிறந்த தாமஸ் துளசிராம் ஆதாம் வழியாக பிறந்தது. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாகவே பாவம் சாபம் மரணம் தத்து பாதாளம் எல்லாமே இருக்குது எனக்குள்ளே. இப்போ இதிலேருந்து நான் மீண்டு வரேன். ஜீவரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். கல்வாரி சிலுவையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தாமஸ் துளசிராமனே எங்கிட்ட வா, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை பூச்சி திராட்சை சப்பானு அப்போ ஜீவ விச்சத்து கனியை பூச்சிக்கணும். நன்மத்தை மறியத்தக்க கனி பூசி ஆதாம் வியாவால் வழியாக வந்துச்சு எனக்கு சிலுவை. உரிமையாக வரான் பிசாசு. சரசில் முள்முடி வைக்கிறான், கரங்கால் ஆணி அடிக்கிறான். எல்லாம் எழுத்தின்படி இல்லைனாலும் கையில் சாபங்குது, ஓட்ட கையை தரித்திரமாகுது. சிரசில் முள்ளு, தலை ஃபுல்லாக முள் சாபங்குது, காலில் ஆணி வியாதிக்குது, சரீரத்தில் தழும்பு சாட்டடி, உடம்பெல்லாம் வியாதிக்குது. போய் சீவம் போயில் பாரு. அதனால் ஜீவரத்தம். அப்போது ஜீவனுக்குள்ளே வா, ஜீவ மார்க்கத்துக்குள்ள. நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. நீ சிலுவையிலேருந்து வரவே முடியாது, மீண்டு வரவே முடியாது. ஜீவனுக்குள்ளே வரணும். ஜீவனா ஜீவ உலகம். இயேசுவை வடி இயேசுவை சொத்து இயேசுவை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரைக்கும் வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் சொல்கிறாரு. அந்த ஜீவனில் அது ஒரு உலகங்க, அது பரலோக உலகம். சிலுவை ஆதாமுல பாவம்னா பாவத்தின் சம்பளம் பண்ணணும். நன்மை தீமை அறியாது, அது பாதாள உலகம். அதுலேயே காலமெல்லாம் முழுக்காத, நீ மீண்டு வரவே முடியாது. எவ்வளோ டக்கரைச்சாலும் அது பாதாளத்துக்கு நேராக தான் போகும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். அவங்க நன்மை தீமை கனி சாப்பிட்டாங்க ஆதாம் வியாபாரம். அதில் பிறந்து வந்து நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு சபைக்குள்ள ஆஸ்வதிக்கணும், பகைகளுக்கு நன்மை செய்யணும், சத்துருக்களுக்கு துன்பம் ஜபம் பண்ணணும். அப்போ தான் நீ சிலுவையிலேருந்தே இறங்கி வர முடியும். 3ஆம் நாளில் பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்து இவனை விடையில் ஆக்குவாங்க. அப்போது மத்தேயு மார்க் லூக்கா முழுவதும்
இயேசு இந்த வேலை தான் செய்தார். எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்க. அன்றைக்கி இன்றைக்கி அதே ஜனங்க தான் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்திருக்கிறாங்க. பாவமும் மரணம் இல்லாத ஜனம் யாருமே கிடையாதுங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து துர்குணத்தை உருவானா, பாவம் செய்யணும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்போ சூனியிலேருந்து விடுதலையாக தவிக்கிறான். நன்மத்தையும் வட்டத்திலேருந்து நீ விடுதலையாக முடியாது. ஜீவ வட்டத்தில் வரணும். அந்த ஜீவனில் தேவி நீதியின் சம்பளம் பரலோக ராஜ்யம் வானத்தோட பரலோகமே இருக்குதுங்க. அதுக்குள்ளே பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாம்குள்ளே பாதாளம் அதிலேயே வயலாத ஒரு மறுபடியும் பெறவாட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கிறிஸ்துக்குள் மறுபடியும் பெற கிறிஸ்துவ தேவநீதி உயிர்த்ததில் பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது. இடையில் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், தரித்து எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், ஜோயே ஜீவனுக்குள்ளவா. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அதை பிதா குமார் பசுத்தாக கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். வாய்நாளில் தான் கொடுக்கணும். சிலுவையிலிருந்து இறங்கி வருவாய். தேவதூர் பசுத்தாய் வருது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனத்திலிருந்து, தைரியம், பாதாத்திலிருந்து வெளியாக்கப்படுவாய். வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் நீள் வார்த்தையில் அவன் நிறுத்தின மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தார் இயேசு. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். மற்றவர்களை ரட்சித்தார். தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. மற்றவர்கள் எப்படி ரட்சித்தார்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவன். அந்த ஜீவனில் இயேசுக்கு சாமட்ட வாக்கு இயேசுவே வழி இயேசு தேவனுக்கு தான் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து ரட்சித்தார். இப்போ அவரே மதுரைக்கு வழி எல்லாருக்கும் காட்டினவன். அவனுக்கு வழி தெரியாதா? மதுரைக்கு அவர் தான் வழி காட்டுறாரு. இப்போ அவனே தேசம் கட்சியில் அவருக்கு வழி தெரியுமா? எல்லாரையும் ரட்சித்து விட்டு மரித்த லாசரியே உயிரோடைய பண்ணுறார். அவர் உயிரோடைய முடியாதா? அவர் உயிர்த்தலும் ஜீவனும் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தா மரித்தோர் உயிர்த்தது. பாதாள ராஜ்யத்தில் விடுதலை. பரலோக ராஜ்யத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழுத்த பாதாள ராஜ்யத்தில் விடுதலை. தரித்திரத்துக்கு எல்ஏசி ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழுத தரித்திரத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து மரண வரைக்கும் தேவ நீதி உயிர்த்தலும் பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழுவலத்துக்கு வாயினெல்லாம் கொடுத்துப்பார். பிசாசு அழகைத்து ஓடின பசுத்தாய் தேவதூரெலாம் அவனை விடுதலை ஆகிடுவாங்க. ஜபம் பண்ணும் பிரியமானே. அதனால் நீங்கள் தேவனுடைய குமாரனாக இருங்க. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் பிறங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. வாய்நாள் தான் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்து கொடுங்க. சோர்ந்து போக கொடுங்க. உன் மனைவி தலை மேலே வச்சு இயேசு ஜீவன் பரிவ ஜீவன் ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறா. நன்மத்தையும் அறியத்தக்கோ. அவள் தான் ஏதேன் தோட்டில் நன்மத்தையும் கணிச சாகவே சேர்த்தா. உனக்கும் கொடுத்து நன்மத்தையும் நல்லவன் கட்டுவேன். சுயநீதி அநீதி கண்கள் இச்சமாக ஜீவனத்தின் பிறப்பில் பிறந்துட்டு இருக்கிறது. சிலுவையாக இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக. உங்கள் பிள்ளைங்களும் நன்மத்தையுமா பிள்ளைங்க பிறக்கும்போது ஆதாம்குள்ளே தான் பிறக்கும். நன்மத்தையும் இல்லை. அது சாக கிடக்குது. தலைமையில் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கும். அந்த ஜீவனில் தேவ நீதி சொல்லுது. பரலோக ராஜ்யம் இருக்குது. பாவத்துக்கு பிறகு தேவன் மரணத்துக்கு உயிர்த்தேர் பாதாள பரலோக ராஜ்யமே இருக்குது. அது தலைமையில் கை வச்சு பிதா நம்முடைய பாவம் தேவனையும் உலகத்தை பார்த்து பிசாசு உரிமையாக வந்து சிலுவிலே வச்சுங்க பாவ சாம பாதாளத்துக்கு ஈத்து போகிறான். இயேசு ஜீவனை பரிவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ தேவடைய குமாரன். இல்லை நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நன்மத்தை மேல் தான் இருப்பேன். நன்மார்க்க துன்மார்க்கேன். சுயநீதி அநீதி பாவத்தை மறுதல் நீ பிசாசின் குமாரன். உன்னை சிலுவை விடாது, சாபம் விடாது, பாவம் விடாது, மனு பாதாளம் விடாது. வாழ்நாளாக பிசாசோடு இருந்து திருடம் கூட ஆகிதான வாழ்க்கை வாய்து. குடும்பத்துக்கு பாரம், சமுதாயத்துக்கு உலகத்துக்கு பாரமாக இருந்து கட்சியில் பிசாசிக்கிட்டே போய் சீரியஸான மேட்டு பாவத்தின் சம்பளம் பண்ணோம். கிறிஸ்துவுக்குள்ளவா. கிறிஸ்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவோல காட்கே தேவரகமான ஒரு வாழ்க்கை. உங்கள் சபிக்கலாம் கிறிஸ்து பகைக்கு சத்துரு ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் ஆதாம் வாய்நாளாக கொடுத்துப்பார். அசுத்தாயோட பசு தேவதூர்களாக பணிவிட செய்ய நீ சிலுவையிலிருந்து இறங்கி வருவாய். மத்திய மார்க்லூக்காலிருந்து எல்லாரும் சிலுவையில் தான் இருந்தாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போயிட்டு சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்துக்கு நேராக போயிருந்தாங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வரம் ஜீவரத்தம். அதில் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்ததுமே தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய் லேகன் திமிருவாத லேகன் பெரும்பாடு உள்ள திமிருவாதக்கார திலான வியாசஸ்கள் மரித்தோர் எல்லோரும் விடுதலையாக்க தரித்திற்கு சுவிசேஷ இருதய நறுங்களை விடுதலையாக்கினார்.
எல்லா சிலுவையில் அறியப்பட்ட ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனுக்கு தேவன் தருவது அசுத்தாயத்து பசுத்தாய் தேவதர்களை பண்ணி இடி பாவம் செய்யாதே நானே நீங்கள் ஒருவனின் வாக்கு நிலையத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். வாய்நாளெலாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்தருங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதம் வாய்நாளெலாம் கொடுங்க, தீவிரமாக கொடுங்க. எல்லா சிலுவையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவார். சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனத்திலிருந்து தரித்திர பாதம் இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை பரலோகராஜ்யம் நித்தியத்திலும் பரலோகராஜ் சுதந்திரிப்பை கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். பசுவதி பிதாவே, இந்த அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவச கிறிஸ்தியேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம். அந்த கிறிஸ்தியேசு ஜீவ நானே வடிவம் சத்து ஜீவனமாக இருக்கிறார். அவர் தேவ நீதி உயிர்த்தல் பரலோகராஜ்யமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனும் குமாரன் ஜீவனோடு அருள் ஆவியான ஜீவனுடையவர். இயேசு ஜீவன் பரிவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை என் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைங்க தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லா போராட்டத்தில் ஏசு எங்கும் சுற்றி இருந்தால் பிசாசு வெள்ள வாழ்க்கை யாவரும் விடுதலை ஆக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவஸ்வர ஜீவ தேவன் தனக்கு ஆதாயம் அசுத்தாய்த்து பசுத்தாய்க்கு தேவனை பணியை செய்தி திரளான ஜனக்கு ஆதாயப்படுத்தின இயேசு எங்கும் சுற்றி பிசாசு வெள்ள வாழ்க்கை விடுதலை ஆகிறது போல இந்த செய்தி கேட்குற உடனே பயன்படுத்தி ஆசிரியத்து மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கத்தாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷினரியாக இருங்க. இந்த செய்தி கேட்குற நிச்சயமாக அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் வருவாங்க. நண்பத்தை மரியாதை சாக ஜீவ மிச்சத்துக்கண்டியில் வருவாங்க. அந்த ஜீவனில் தேவனையும் சபையில் உயிர்த்ததில்லை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் கொடுப்பாங்க. அசுத்தாயோட பசுத்தாய் தேவதூர்களெலாம் பணிவிட செய்ய அவர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உதவி செய்யுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் எல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிக்கிறோம். எங்கும் கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் ALC வெள்ளூர் அபர்னல் லைஃப் சர்ச், அதாவது ALC வெள்ளூர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தருக்கு காணிக்கை செய்துங்க. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க பிரியமானவர்களே. உற்சாகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் இயேசு நம்முடைய நிலையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் 800 கோடி பேர் பாவ சாபம் மரணம் தரித்திரம் இயேசு தலைமையில் கவிச்சு கவலைப்படுறது விட்டுட்டாருங்க. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது ஸ்டாப் பண்ணுங்க. அது பிரச்சனை இன்னும் வலுத்து அது புழி வச்சு போட மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாது. என்னத்தையும் பண்ணணும்? பாவ சாபம் மரணம் தரித்திரம் பாதல் இயேசுனா ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் பிதாவாகி தேவன் ஆதாம் மூவிலுக்கு வாய்நாளும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். பாவத்துக்கு வர தரித்திரம் இயேசு ஜீவன் பாரு எல்லையற்ற வாக்குத்தத்தை தேவன் தற்கு ஆதாம் கொடுக்குற வேலையை பாருங்கள். நீ கவலைப்படுற காலி, நீ பயப்படுற காலி வெயில்பட்டபடி போல நீங்கள் பசுத்தாய் தேவதூர் வந்து காப்பாற்றியே தருவார். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடி கிறிஸ்து ஜீவ விச்சத்துக்கு நீ நன்மை தீமை வட்டத்திலே இருக்காதே. ஆதாமின் சிந்தைவானும் கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்தியை கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்தார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 12/11/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.